ஹாய் எம்வி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல் இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன சீக்ரெட் ஆஃப் தி சிலேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான வெப் சீரிஸ் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா ஒரே வீடியோல முடிக்க ட்ரை பண்ற மக்களே. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஒரு டாக்டரா இருப்பாரு. ஒரு ஜட்ஜுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இருப்பாரு. பார்த்தா அன்னைக்கு நைட்டே அந்த ஜட்ஜை வந்துட்டு யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இந்த ஜட்ஜோடைய சாவுக்கு பின்னாடி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு சம்பவம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான ட்விஸ்டும் இருக்கு மக்களே. இந்த சீரிஸை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா அப்பா 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரிங்க போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த குட்டி பையன் கையில வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அப்பா வந்துட்டு இந்த குட்டி பையனுக்கு கதை சொல்லிட்டு போவாரு. கதையில வந்துட்டு அந்த ஹீரோ பயப்படுவாரு. பயப்படக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னா வாழ்க்கையில குறிக்கோளை கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளை கண்டுபிடிச்சு அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம், அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எதுக்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு லாரி வேகமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இந்த காரை முட்ட ஆரம்பிக்குது. அந்த அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த லாரிக்காரங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா, இந்த கொலைகாரன் நம்மள கொலை பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காரை அங்க இங்கன்னு ஓட்ட ஆரம்பிக்கும் போது அம்மா வந்துட்டு இந்த பையன் கையில ஒரு வித்தியாசமான பொருள் இருக்கும், அதை வாங்கி எங்கேயோ வைக்கிறாங்க. இப்போ இந்த டைம்ல லாரி வேகமா வந்துட்டு அப்படியே இந்த காரை முட்டி தூக்குது. இந்த கார் மொத்தமா அப்படியே தண்ணிக்குள்ள ஒழுக, காரை முட்டி தூக்கும் போதே பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல குட்டி பையனுடைய அம்மா இறந்து போறாங்க. அப்பா வெளியே வர முடியாம போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இந்த குட்டி பையன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு மேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இங்க படத்துடைய பேரை போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய தம்பியும் காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய பேரு ரவி, தம்பியோடைய பேரு ஆதி. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேல ஏறிட்டு இருக்காங்க. அப்போ தம்பிக்காரன் தவறி கீழே விழுந்து ஒரு கொக்கியில மாட்டிக்கு தொங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி மேல கூட்டிட்டு போறாரு. யோ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி பைத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், என்னை தவிர உன்னை வந்துட்டு யாராலையும் தாங்கிட்டு வாழவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா தம்பியை தவிர வேற யாரா என்ன தாங்கிக்க முடியும், நீ என் தம்பிடா அப்படின்னு சொல்லும் போது, தம்பி தம்பின்னு சொல்லி என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன கொலை பண்ண போறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது பிரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கால் பண்றா. கால் பண்ணும்போது சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போனை கட் பண்றாரு. அண்ணா என்ன புது கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணுடைய பேரு பிரியல், ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்கா, அதுக்காக தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே போலாம், உங்க பிரியல் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு ஜட்ஜை காமிக்கிறாங்க. இவரு கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் ஒரு ஸ்பாட்டுக்கு மலை ஏறி வந்தாங்க பாத்தீங்களா. இவங்க ஒரு யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணிருக்காங்க மக்களே. இவங்க ஏறி வந்த இந்த இடத்துடைய பேரு ராய்கட் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. 1600கள்ல சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய பட்டாபிஷேகம் இங்கதான் நடந்திருக்கு. அவருடைய அரியணை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அரியணை விலை மதிப்பில்லாத பொக்கிஷம்னு சொல்றாங்க. அந்த அரியணையை தேடி இது வரைக்கும் எக்கச்சக்கமான பேரு அரியணையை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாலும் யாராலையுமே அந்த அரியணையை தேடி கண்டே பிடிக்க முடியல. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி பண்ண சமயத்துல அந்த மொத்த தங்க வைர வைடூரிய எல்லா நகைகளையும் உருக்கி இங்கிலாந்துக்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தான் இந்த ஜட்ஜி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த ஜட்ஜி ஒரு கோவிலுக்கு போறாரு. கோவிலுக்கு போயிட்டு ஒரு கண்ணாடிக்கார மீட் பண்றாரு. இவங்க சீக்கிரட்டா மீட் பண்ண வந்திருக்காங்க போல. ஒருத்தர் பார்த்து பேசிக்க மாட்டாங்க, சாமி கும்பிடுற மாதிரி பேசிக்கிறாங்க. எதுக்காக சார் என்ன அவசரமா கிளம்பி இங்க வர சொன்னீங்க, இது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லும் போது, ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு அதிகமா டைம்லாம் கிடையாது, அதிகபட்சமா 3-4 மாசம் மட்டும்தான். இந்த ஜட்ஜிக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கான். கேன்சர்ல 4வது ஸ்டேஜ். நான் வந்துட்டு ஒரு 4-5 மாசம் மட்டும்தான் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவ்வளவு நாட்களா நான் ஒருத்தருக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த விஷயம்லாம் பாதுகாத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஷிலிதார்களுடைய உண்மையான வாரிசு தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா புதுசா யாராவது ஷிலிதார்கள் வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா வருவாங்க. நீங்க வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு பக்கத்துல தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்களாம். தண்ணியில சூரியன் தெரியும், நீ சூரியனை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இந்த கண்ணாடிக்காரும் கிளம்பி அந்த தண்ணிக்குள்ள சூரியன் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியை தான் இந்த
ஜட்ஜி மீன் பண்ணிருக்காரு போல. அந்த சாவி எடுத்துக்கிட்டு இந்த கண்ணாடிக்காரு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மும்பைல ராஜ்பவனை காமிக்கிறாங்க. ராஜ்பவன் அப்படின்றது ஆளுநர் மாளிகை மக்களே. ஆளுநர் வந்து ராஜ்பவன்ல இறங்குறாரு. இப்போ ஆளுநருக்கு பிரபு அப்படின்ற ஒரு ஆள் கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த ஜட்ஜுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, 4-5 மாசத்துல இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அந்த ஆளுக்கு கேன்சர் இருக்கு, அந்த ஆள் இந்த டைம்ல கண்டிப்பா அவனுடைய பொறுப்பை கைமாத்த வாய்ப்பு இருக்கு, அந்த ஆளை க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுநர் போனை கட் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு தான் பிரியல் வந்துட்டு ஹீரோவையும் ஹீரோடைய தம்பியும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் இன்வைட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ சும்மா தம்பி அங்க கூட்டு வந்திருக்காரு. பிரியல் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சத்ரபதி சிவாஜி மகாராஜா வந்துட்டு தன்னுடைய அரியணையினால மக்களுக்கு வந்துட்டு நியாயமும் நீதியும் வழங்கினாரோ, அதே போல எப்பயுமே நியாயமும் நீதியும் கோர்ட்டு மூலியமாவும் ஜட்ஜஸ் மூலியமாவும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்கிற மாதிரியும் சில பல விஷயங்களை வந்துட்டு இந்த ஜட்ஜி புக்கா எழுதியிருக்காரு அப்படின்ற விஷயத்த பிரியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேடையில பேச வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவரும் மேடைக்கு போறாரு. ஆனா இவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, தவறி அப்படியே கீழே விழுந்து நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியல் கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நானும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்றாரு. செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு என்னமோ அன்யூஷுவலா இருக்கு. அந்த ஜட்ஜோடைய கையில ஒரு மோதிரம் இருக்கு. இதே மோதிரத்தை தான் நம்ம ஹீரோடைய அப்பாவும் போட்டு இருந்திருப்பாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பையனை காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. திடீர்னு அந்த ஜட்ஜி, நீ தைரியத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல குறிக்கோளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இந்த ஜட்ஜுக்கு கொஞ்சமா உடம்பு சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப பிரியல் அங்க வராங்க. ஜட்ஜை காப்பாத்தினதுக்கு அவருக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கோடைய காப்பியை கையில கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறாரு. இப்போ அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நைட்டு 10 மணிக்கு சேம்பர்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி எழுதி கொடுத்திருக்காரு. இதுவும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து அந்த ஆளுநரை காமிக்கிறாங்க. இவர் ஏதோ பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய முன்னோர்கள் வந்து ஆசி தருவாங்களா, அந்த புதையலெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்த இதுக்கப்புறமாச்சு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா வருவாங்க, அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னும் போது, சொல்லிதான் ஆகணும், அவங்க வந்து சொல்ற வரைக்கும் நீங்க இங்கிருந்து எங்கேயுமே போக கூடாது, முழு மனதோட பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், நான் விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய கடைசி வாரிசு, எனக்கு பிறப்புரிமை இருக்கு, எனக்கு தான் அந்த புதையல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டு சேம்பர்ல போயிட்டு அந்த ஜட்ஜை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெளியே இருந்துட்டு அந்த ஜட்ஜை வந்துட்டு 2 பேரு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த கோர்ட்டுக்குள்ள போறாரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அந்த பிரபுக்கு கால் பண்ணி இவங்க தகவல் சொல்றாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஜட்ஜை மீட் பண்ணி, எதுக்காக என்ன வர சொன்னீங்க, எதுக்காக அந்த புத்தக வெளியீட்டு விழால ஃபேக்கா வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சிங்க, அப்ப நான் உங்க கையை பிடிச்சி பார்க்கும்போது இதய துடிப்பு ரொம்ப சீரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, எல்லாமே சொல்றேன், நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு மறைவான இடத்துல இருந்து ஒரு டைரியை கொண்டு வராரு. அந்த டைரியில நம்ம ஹீரோவுடைய சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, என்ன படிச்சாரு, எங்கெல்லாம் போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் போட்டோ ரெக்கார்டோட இருக்கு. இந்த விஷயம்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு 6 வயசா இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உன்னை தயார் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்துட்டு அந்த நபர்கள் கிட்ட இருந்து பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம், உங்க அப்பாவை கொலை பண்ணவங்க உங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்துட்டு பார்த்து பார்த்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது, என்னது அப்பாவை கொலை பண்ணிட்டாங்களா, அது ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல உங்க அப்பாவை பிளான் போட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னதான் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இந்த ரிங் எப்படி உங்க கைக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ இதே ரிங்க இதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஏங்க என்னதாங்க பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, யாரால என்ன பிரச்சனை, என்ன எதுக்காக இந்த மாதிரி வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க எல்லாருமே ஒரு சீக்ரெட் சொசைட்டியை சேர்ந்தவங்க, அந்த சொசைட்டில உங்க அப்பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட சேர்ந்துட்டு இந்த ஜட்ஜி ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு, அதை காமிக்கிறாரு. ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி இது என்ன சொசைட்டி, உங்க எல்லாருக்கும் என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய பொக்கிஷங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க எல்லாருமே ஒரு சிலேதார்கள், முக்கியமா நீயும் சிலேதார் தான், உங்க அப்பாக்கு அப்புறம் நீ தான் இந்த பொறுப்பை வகிக்க போற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு ஒரு செகண்ட் நானே நம்பிட்டேன், வெள்ளக்காக்கா மல்லாக்கா பறகுது அப்படின்ற மாதிரி புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுறீங்க, நீங்க ஒரு
நீதிபதி நீங்களே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புதையல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, புதையல் இல்ல அப்படின்னா உங்க அப்பாவை எதுக்காக யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏங்க புதையல் இருக்கு அப்படின்னே வச்சுக்கோங்க, எதுக்காக 380 வருஷமா அந்த புதையலை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க அப்பா மாதிரி ஒரு நம்பிக்கையான சிலைதார்கள் இருக்கிற வரைக்கும் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த புதையல் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு உங்க அப்பா மாதிரி ஆட்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த புதையலை பாதுகாத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டியில ஏதோ பிரச்சனை இருக்கான், உங்க போர்டை வந்துட்டு செக் பண்ண சொன்னாங்க, அதான் செக் பண்ண வந்தோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு வாங்க அப்படின்னும் போது இல்ல சார் ரொம்ப லேட்டாலாம் ஆகாது, 5 நிமிஷம் நான் செக் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. அப்போ இந்த ஜட்ஜிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. தம்பி நீங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இங்க இருந்து கிளம்புங்க, இந்த உங்க புக்கையும் கையோட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ முதல்ல கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது, நான் போயிட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஒரே குழப்பத்தோட கிளம்புறாரு. ஜட்ஜி சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்த அந்த பிரபு பார்த்துட்டு ஆளுநருக்கு கால் பண்ணி சொல்லும் போது அந்த ஆளு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்றான் அப்படின்னு தான் புரியல. நீ என்ன பண்ணு, நேரா போயிட்டு அந்த ஆளுக்கிட்டே பேசிப்பாரு, அந்த ஆளு உண்மையை சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, உண்மையை சொல்லல அப்படின்னா உண்மையை சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இப்போ பிரபு உள்ளுக்குள்ள போறான். பிரபுவை பார்த்து ஜட்ஜி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மறுநாள் காலைல தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு போலீஸ் படையே வந்திருக்கு. தம்பிக்காரன் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும்போது உனக்கு அந்த ஜட்ஜை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லாவே தெரியும், நேத்து நைட் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னும் போது கரெக்ட், நீ தான் அந்த ஜட்ஜை கொலை பண்ணியா, வா ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா தம்பிக்கும் அண்ணாக்கும் செம ஷாக்கு, என்னது எங்க அண்ணா ஜட்ஜை கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வாய போலக்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த போலீஸ் நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய தம்பியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் தான் தீக்ஷித் சாரை கொலை பண்ணேன் அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அங்க இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ 8 மணிக்கு உள்ளுக்குள்ள போறாரு, 9 மணிக்கு வெளியே வராரு. நீ தான் கண்டிப்பா கொலை பண்ண, இதுக்கு முன்னாடி யாரும் உள்ளுக்குள்ளேயும் போல வெளியவும் வரல, நீ மட்டும் தான் ஜட்ஜோடைய சேம்பருக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் நான் அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ 2 பேரு எலக்ட்ரிஷியன் நான் கொஞ்சம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, நான் வரும்போது அவங்க அங்கதான் இருந்தாங்க, கண்டிப்பா அவங்க தான் ஏதோ பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கும், அப்படின்னா ஏன் ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க, 9 மணிக்கு நீங்க சொல்ற மாதிரி ஜட்ஜை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா 9:30 மணிக்கு அவர் எப்படி எனக்கு மெசேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இல்ல இது பொய்யான மெசேஜ், நீயே உனக்கு அமிச்சிட்ட அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோடைய தம்பி பேச ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம் எங்க அண்ணன் பொய்யே சொல்ல மாட்டாரு, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எங்க அண்ணன் 9:30 மணிக்கு ஜட்ஜை பார்த்துட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு, மூணாவது விஷயம் நீங்க ஜட்ஜோடைய மொபைலையும் அண்ணாவுடைய மொபைலையும் லொகேஷன் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அண்ணா எங்க இருந்தாரு ஜட்ஜி எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அதை போயிட்டு முதல்ல செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லும் போது இங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து என்ன கேஸ், இவரை எதுக்காக கைது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் எல்லாமே சொல்றாரு, இந்த தம்மா தூண்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எப்படி சொல்ல முடியும், இவர் கொலை பண்ண விஷயத்தை வந்துட்டு நிரூபிக்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா முதல்ல எவிடன்ஸை கொண்டு வாங்க, இப்போ நான் கூட்டிட்டு போறேன், இவங்களுக்கு வந்துட்டு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன்ல எடுத்து 2 பேரையும் ஹீரோயின் வெளியே கொண்டு வராங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோ தம்பி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அந்த சிசிடிவி கேமரால ஒரு முக்கியமான செக்ஷனையே கட் பண்ணி தூக்கி இருக்காங்க, அந்த 2 பேரும் அங்க வந்தானுங்க இல்லையா அவனுக்கு தான் கொலை பண்ணிருக்கானுங்க போல, ஆனா கொலை பண்ணிட்டு எதுக்காக என்ன மாட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது அங்க பிரியல் வராங்க. ஆக்சுவலா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, இன்னும் 4-5 மாசத்துல அவரே இறந்து போயிடுவாரு, அவருக்கு வந்துட்டு கேன்சரு, அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம யாரு வந்து எதுக்காக அந்த ஜட்ஜை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது. சோ அதனால தான் ஜட்ஜி என்ன அவசரமா கூப்பிட்டு மீட் பண்ணி இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்பா நீ என்ன சொல்ற அப்படின்னே புரியல, என்ன பொறுப்பு, அவர் எதுக்காக உன்னை கூப்பிட்டாரு, என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்க நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டு பிரியலுக்கும் ஆதிக்கும் ஒண்ணுமே புரியல, என்னது புதையலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா புதையல் தான், அந்த கடைசியா நீதிபதி எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு, அதுவும் ரேண்டமா சம்பந்தமே இல்லாம அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அந்த மெசேஜ்ல சில லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்கு, கேபிட்டல்ல என்ன லெட்டர் இருக்கோ அது மொத்தமா கூட்டி பார்க்கும் போது சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சேம்பர்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
போது அதாவது அந்த ஜட்ஜ் என்ன வந்துட்டு அந்த சேம்பருக்கு வர சொல்லியிருக்காரு. அவருடைய சேம்பர்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு போல, நம்ம உடனே கிளம்பி அந்த சேம்பருக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா இப்போ நீ அங்க போறது சேஃபே கிடையாது, உன்னதான் போலீஸ் வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. இந்த டைம்ல நீ கிளம்பி கோர்ட்ல இருக்க அந்த சேம்பருக்கு போனா கண்டிப்பா நீ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கைது பண்ணுவாங்க. நீ இங்க இருந்து போகாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது, இங்க பாரு ஆதி, என்னுடைய அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போல, இப்போ எப்படி இந்த சாரை கொலை பண்ணாங்களோ இதே போல எங்க அப்பா அம்மாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரும் இறந்து போயிட்டு அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொறுப்பு என் கைக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு நானும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிரியலுக்கும் ஆதிக்கும் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி சேம்பருக்கு போறாங்க. இந்த விஷயத்த பிரபு பார்த்துட்டு அந்த ஆளுநருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த கோர்ட்டு வாசல்ல ஒரு வேன் நிக்கும். அந்த வேன்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு சேம்பர்ல மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க போல. உள்ளுக்குள்ள என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த மெசேஜ்ல சார் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்கும்போது அவரு யூனிட்டியை பத்தி பேசியிருக்காரு. யூனிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க அசோகா தூண் இருக்கு. கண்டிப்பா சார் வந்துட்டு இந்த அசோகா தூணை பத்தி தான் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த டைம்ல கோர்ட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வரும்போது இங்க ஒரு வேன் நிக்குது. இந்த வேனு நைட்ல இருந்து இங்கேயே நிக்குது. வேன்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு பார்க்கும்போது பிரபு வந்துட்டு இது என்னுடைய வேன் தான், இந்த கோர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது எலக்ட்ரிஷியன் வேலை அப்படின்னா எங்களுடைய டீம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா உன்னுடைய டீமை சேர்ந்த 2 பேர் தான் நைட்டு ஜட்ஜோடைய சேம்பருக்கு போனாங்களான்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, நான் வந்துட்டு நைட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நைட்ல இருந்து இந்த வேன் இங்க தான் நிக்குது, அதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பஸ்லயே போயிட்டு பஸ்லயே வந்துடுவேன், ஏதாவது வேலை விஷயமா வெளியே போனா மட்டும்தான் வேனை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது இவனை இந்த போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள ஹீரோயினும் சேர்ந்துட்டு அந்த அசோகா தூணை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல வந்துட்டு சுத்துற மாதிரி 2 விஷயம் இருக்கு. மொத்தமா 4 விஷயம் இருக்கு. ஒன்னுத்துல கை வச்சு சுத்தும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. தனித்தனியா சுத்தி பாக்குறாங்க, எதுவுமே ஓபனே ஆக மாட்டேங்குது. ஆனா இது ஒரு கீ மாதிரி தெரியுது. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீயும் நானும் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த 4 கீழியும் கையை வச்சு மொத்தமா திருப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா திருப்பும் போது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஓபன் ஆகுது. உள்ளுக்குள்ள வித்தியாசமா ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல ஹீரோடைய அப்பா கையில இதே போல ஒரு விஷயம் இருக்கும். இது வந்துட்டு ஒரு கீ மக்களே, இதுக்கப்புறம் இத கீ அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கீயை தூக்கி பார்த்துட்டு அந்த பழைய விஷயம்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது இங்க ஜட்ஜோடைய சேம்பர் லாக்ல இருக்கு, உள்ளுக்குள்ள யாரும் இருக்கிறாங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லும் போது நீ இந்த ஆளுடைய எல்லா டீடைலையும் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போலீஸ் டீமும் வேகமா மேல ஓடி வந்துட்டு இந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. இந்த டைம்ல ஹீரோயினும் சேர்ந்துட்டு அங்கிருந்து விண்டோ வழியா எகிரி குதிச்சு தம்பி வண்டி ஓடிட்டு வருவான். காருக்குள்ள ஏறி தப்பிச்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த பிரபு பார்த்துட்டு பயங்கரமா காண்டாவுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆளுநர் மாளிகையில ஒரு விருது கொடுக்குற மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. அந்த விருதுடைய பேரு சிவபூஷன் விருது அப்படின்னு சொல்றாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அவரை பத்தின சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்களாம். இப்ப அப்படியே பிரதாப்னு ஒரு ஆராய்ச்சியாளரை கூப்பிடுறாங்க. இவரு வாழ்நாள் முழுக்க சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை பத்தி எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காரு, புக்கெல்லாம் கூட எழுதியிருக்காரு, இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காராம். இவரு தான் அந்த விருதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவரும் மேடைக்கு போறாரு. ஆளுநர் விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விருது வாங்கறதுக்கு முன்னாடி நான் பேச ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த விருதுக்கு தகுதியானவனே கிடையாது, இந்த விருதை ஏத்துக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த அரியணை எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலையா. அந்த அரியணையை தான் தேடிக்கிட்டு இருக்காராம். அதாவது ஹிந்துவி சாம்ராஜ்யம் தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விருதை நான் வாங்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு நன்றியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் தம்பியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு தாபால போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க நியூஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரதாப்ப பத்தி ஒரு இது ஓடிட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் உட்கார்ந்துட்டு அந்த கீயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரதாப் சார் மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இது ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல பிரியல் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. நான் அதே இடத்துல இருந்து இந்த பேப்பரையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேப்பர் பிளாங்கா இருக்கு, எதுவுமே எழுதப்படாம இருக்கு. வெள்ளை பேப்பரை சம்பந்தமே இல்லாம தீக்ஷித் சார் எதுக்காக மறைச்சு வைக்கணும், கண்டிப்பா இந்த பேப்பர்லயும் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திருப்பி பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல, எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு டீ
வந்திருக்கும். டீல இருந்து நீராவி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த புகை வந்துட்டு பேப்பர்ல எதாச்சியா படும்போது அதுல ஏதோ நம்பர் தெரிய ஆரம்பிக்குது. இதுல வந்துட்டு இன்விசிபிள் இங்கை யூஸ் பண்ணி சார் எழுதியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புகையில காமிக்கும் போது அதுல இருந்து ஏதோ நம்பர் தெரிய ஆரம்பிக்குது. இதுல ஏதோ நம்பர் எழுதி வச்சிருக்காரு. ஆனா இது என்ன நம்பர்னா புரிஞ்சுக்க முடியல, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்ல, அண்ணா அந்த பேப்பரை என் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வாங்கி அதுல தெரியற நம்பரை கூகுள்ல போட்டு பார்க்கும்போது அது ஒரு கோஆர்டினேட்ஸ், அதாவது ஒரு லொகேஷனை வந்துட்டு இந்த நம்பர் மூலமா தெரியப்படுத்துறாங்க. மும்பைல இருக்க சோர் பஜார் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நம்ம சோர் பஜாருக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த தீக்ஷித் சார் நமக்கு இது மூலமா தெரியப்படுத்துறாரு. நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்ல போனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் இங்கேயே பார்க் பண்ணிட்டு பஸ்ல ஏறி மும்பைல இருக்க சோர் பஜார் போறாங்க. அங்க போயிட்டு அது என்ன லொகேஷன், கரெக்டான லொகேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது அது ஒரு கடை. மக்களே, இந்த கடை அந்த கண்ணாடி போட்ட அங்களுடைய கடை தான். அவரு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்காரு. இவங்க போயிட்டு கதவை தட்டும் போது இன்னைக்கு கடை லீவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ தைரியத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல உன்னுடைய நோக்கத்தை கண்டுபிடி, நோக்கத்தை கண்டுபிடிச்சாதான் தைரியத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த கண்ணாடிக்கார் வந்து கதவை ஓபன் பண்ணி நீங்க உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ என் பேரு ரவி, இதை வந்துட்டு ஜட்ஜி சாருடைய சேம்பர்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும் போது இவங்க பிரியல், அதுக்கப்புறம் இவன் என் தம்பி ஆதி அப்படின்னு சொல்ல, உங்களை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா, நீங்க நல்லா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்களெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டாங்க, நாங்க சேஃபா இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்றான். பார்த்தா அங்க பிரபுவும் பிரபுவோடைய ஆட்களும் வந்திருக்காங்க. டேய் நீங்க எங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இங்க செமையா சண்டை நடக்கும். ஓடும் போது புடிச்சிட்டு இவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆதி 3 பேருமே சண்டை போடுறாங்க. கடைசியா ஒரு கார்ல ஏறி தப்பிச்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த கண்ணாடிக்காரு இவங்க 3 பேரையும் சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, கண்டிப்பா நம்மள தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ண பாப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க எதுக்காக நம்மள கொலை பண்ண பாக்குறாங்க, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எல்லாம் ஒரு பழைய கதை அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக ஜட்ஜ கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் ஒரு பழைய கதை அப்படின்னு சொல்றாரு. எங்க பழைய கதை அப்படின்னா அது என்ன கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எல்லாமே 1680கள் ஆரம்பிச்சது. சத்ரபதி சிவாஜி மகாராஜா இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய பையன் தான் ஆட்சி பண்ணாரு. இந்த ஆட்சியை வந்துட்டு முகல்ஸ் எதிர்த்தாங்க. முகல்ஸ் வந்துட்டு சண்டை போட்டு ராயட் கோட்டையை பிடிச்சாங்க. அவங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் ஆட்டைய போட ட்ரை பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய இந்த புதையெல்லாம் காப்பாற்றணும், மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டவங்க தான் ஷிலிதாஸுடைய ஒரு மிகப்பெரிய படை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்களும் ஒரு ஷிலிதாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஷிலிதார் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே சத்ரபதி சிவாஜி மகாராஜா மேல ஒரு பயங்கரமான ஆர்வமும் பயங்கரமான கியூரியாசிட்டியும் ஏற்பட்டு நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல தான் தீக்ஷித் சார் என்ன மீட் பண்ணாரு. இந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்போ என்கிட்ட ஒரு வேலையும் கொடுத்தாரு. ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கும் தெரியாம நாங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட போய் சொல்லி நானும் என்னுடைய டீமும் ராய்கட் கோட்டை கிட்ட போய் தேடும் போது அப்பதான் இந்த கீயை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் இந்த கீயை கண்டுபிடிச்சதுக்கு அவ்வளவு பெரிய வேலையை கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவருடைய மனைவிய அந்த கெட்டவங்க எரிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க, உன்னையும் இந்த கெட்டவங்க கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, நீ கிளம்பி மும்பைக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷித் சார் தான் அமுச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லி இவரு கதையை சொல்லி முடிக்க இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த கண்ணாடிக்கார் போயிட்டு ஒரு கீயை கொண்டு வராரு. கடைசியா தீக்ஷித் சார் என்ன மீட் பண்ணும்போது கண்டிப்பா உன்னை தேடி ஒரு புது ஷிலிதார் வருவான், அவங்கிட்ட இந்த கீயை கொடு அப்படின்னு சொன்னாரு. அந்த கீ தான் இந்த கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது இந்த டைம்ல பிரியல் தனியா வெளியே போறாங்க. யாருக்கும் தெரியாம சின்னதா ஒரு போன் வச்சிருக்காங்க. அந்த போன் மூலியமா ஆளுநருக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுக்க, அடி பாவி அப்படின்னா நீ ஆளுநருடைய ஆளா, இவங்களை வந்துட்டு கண்காணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கமான ட்விஸ்ட வச்சு செகண்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அந்த கீயை கையில வச்சுக்கிட்டு பழைய விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கையில அந்த கீயை வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அம்மா வாங்கி அதை எங்கேயோ எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த கீ தான் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த கீயை ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அங்க வந்த கண்ணாடிக்காரு, எனக்கு தெரிஞ்சு அந்த புதையலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 3 கீ தேவைப்படும். 3 கீல ஒரு கீ வந்துட்டு தீக்ஷித் சாருடைய அந்த சேம்பர்ல இருந்து நீ கொண்டு வந்திருக்க, இன்னொரு கீ உங்க அப்பாட்ட இருந்துச்சு, உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க கிட்ட இப்ப அந்த கீ போயிடுச்சு போல, 3வது கீ எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்
சொல்லும்போது, அப்படின்னா இது எதோடைய கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல ஹீரோ போயிட்டு அந்த டைரியை கொண்டு வராரு. நான் தீக்ஷித் சாரை பார்க்க போகும்போது இந்த டைரியை அவர் கையோட கொடுத்து அமிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது, எந்த காரணமும் இல்லாம சார் வந்துட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டைரியோடைய கவருக்குள்ள ஏதோ மறைச்சு வச்சிருக்காங்க. கவரை கிழிச்சு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பேப்பரை வெளியெடுக்கிறாங்க. இந்த டைம்ல ஹீரோயின் உள்ளுக்குள்ள வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் டீமை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓட்டிட்டு வந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியா இந்த தாபால வந்து சாப்பிட்டு எங்கேயோ போயிருக்காங்க. எங்க போனாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி காருக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காருக்குள்ள ஒரு மைக்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம இவங்களை கண்காணிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களை வேற யாரும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அண்ட் அங்க இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க மும்பைக்கு போற பஸ்ல ஏறி போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய டீமையும் காமிக்கிறாங்க. அந்த டைரிக்குள்ள இருந்து பேப்பர் மாதிரி என்னமோ கண்டுபிடிச்சு வெளியே எடுத்தாங்க பாத்தீங்களா, அது பேப்பர் கிடையாது, அது ஒரு மேப். ஆனா அந்த மேப்பை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் இப்போ மும்பைல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கார் சொல்லும் போது ஆக்சுவலா இது ரோட்ஸுடைய மேப்பே கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்துல நிறையவே பைப் லைன் உருவாக்குனாங்க. அந்த பைப் லைனுடைய மேப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது பைப் லைனுடைய மேப் தான் அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்மும் பண்றாங்க. புதையலை ஒளிச்சு வைக்க இதை விட பெஸ்டான இடத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. கண்டிப்பா இந்த பைப் லைனுக்குள்ள தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு பெரிய மேப் இங்க அந்த புதையல் எங்க இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீல் இருக்கு. இது வந்துட்டு கிங் எட்வர்ட் 7th உடைய சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது இதை கூகுள்ல தம்பிக்காரன் செக் பண்ணி பார்க்கறான். செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டைம்ல எட்வர்டு இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னா அப்போ ஒரு ராஜ்பவன்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு. சோ இந்த மேப் படி பார்க்கும்போது நம்மள வந்துட்டு ராஜ்பவனுக்கு போக சொல்லுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தம்பி நீ வேற லெவல்ரா அப்படின்னா நம்ம உடனே கிளம்பி ராஜ்பவன் போலாம் அப்படின்னு சொல்லும் போது யாவ் அது என்ன காஃபி ஷாப்பா, நம்ம நினைச்ச உடனே நேரா போறதுக்கு அது ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை, காரணமே இல்லாம உள்ளுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே தீவிரவாதி அப்படின்னு சொல்லி பச்சையை குத்தி விட்டுருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆனா நம்ம கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. உள்ளுக்குள்ள போறதுக்கு ஒரு பக்காவான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல செக் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு ராஜ்பவன்ல ஏதோ ஒரு முக்கியமான ஷோ நடந்துகிட்டு இருக்கு. விஐபி பாஸ் இருந்தா கண்டிப்பா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்லும் போது அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியல் கிட்ட கேட்கும் போது நான் ஹைகோர்ட் ஜட்ஜோடைய அசிஸ்டன்ட், நானும் ஒரு வக்கீல் தான், என்கிட்ட எக்கச்சக்கமான ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட் இருக்காங்க, அவங்க மூலமா இந்த பாஸை ஏற்பாடு பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டு அந்த பாஸையும் வாங்கிடுறாங்க. இவங்க கிளம்பி அப்படியே ராஜ்பவன் போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரு இவங்க 3 பேர் மட்டும்தான் உள்ளுக்குள்ள போறாங்க. தம்பிக்காரன் வெளியே கார்ல உட்காந்துட்டு இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான். இவங்க பாஸை காமிச்சிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு நடன நிகழ்ச்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குற மாதிரியே எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு ஒரு ஓரமா கிளம்புறாங்க. அந்த ஆளுநர் மாளிகையை முழுக்க சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1962 இருந்து 66 வரைக்கும் ஒருத்தர் ஆளுநரா இருந்திருக்காரு. அவருடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷிலிதார்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மோதிரம் இருக்கு. இவரு கண்டிப்பா ஷிலிதாரா இருக்க வாய்ப்பு இருக்கு. தம்பி இவரை பத்தின எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்துட்டு 1962ல ஆளுநர் ஆனதுக்கு அப்புறமா ராஜ்பவன்ல இருந்த லைப்ரரிய புதுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லைப்ரரிக்கே இவருடைய பேரை சூட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சோ அந்த லைப்ரரிக்குள்ள இவர் எதையாவது மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கிளம்பி அந்த லைப்ரரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த அங்கிளும் உள்ளுக்குள்ள போறாங்க. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு மேடம் நார்மல் பீப்புள் அதுக்குள்ள போக கூடாது, நீங்க வாங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோவும் அந்த அங்கிளும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அந்த செக்யூரிட்டி இந்த பொண்ணை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் கண்ணாடி போட்ட அங்கிளும் உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த லைப்ரரியையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த லைப்ரரியில ஷிலிதார்களுடைய அந்த சிம்பிளை பாக்குறாங்க. அந்த சிம்பிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 வாழை சொறி வச்சிருக்காங்க. இந்த வாழை புடிச்சு இழுத்தா ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு புடிச்சு இழுக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. ஆனா எதுவும் ஓபன் ஆகல, ஒண்ணுமே நடக்கல. அப்பதான் நம்ம ஹீரோ யூனிட்டி அப்படின்னு சொல்றாரு. இதே போல சேம்பர்ல நானும் பிரியலும் சேர்ந்துட்டு ட்ரை பண்ணும்போது அந்த கீயை கண்டுபிடிச்சோம், நீங்களும் நானும் சேர்ந்துட்டு ட்ரை பண்ணலாம், ஒரே டைம்ல இந்த வாழை புடிச்சு இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது எங்கேயாச்சும் ஓபன் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோவும் இந்த அங்குளும் சேர்ந்துட்டு அந்த கத்தியை பிடிச்சி அப்படியே ஒரே டைம்ல ஒன்னா இழுக்கும் போது இங்க இருக்க ஒரு சீக்கிரட்டான இடம் வந்துட்டு ஓபன் ஆகுது. அது பேஸ்மெண்ட்டுக்கு போற வழியா இருக்கு. இவங்களும் பேஸ்மெண்ட்குள்ள போயிட்டு
பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய சுரங்கமே இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிரிங்க அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா தப்பிச்சு போறதுக்கு அந்த சீக்ரெட்டான எக்ஸிட்டும் இருக்கு. என்ன இறண்டா சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயங்கரமா வியந்து போறாங்க. அங்க ஒரு டோர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு மக்களே. ஒரு சாவி போடுறதுக்கான ஒரு ஓட்டையும் இருக்கு. அந்த ஜட்ஜு கண்ணாடி போட்ட அங்கிள் கிட்ட ஒரு கீயை கொடுத்திருப்பாரு. அந்த கீயை இங்க யூஸ் பண்ணும்போது பக்காவா ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ இந்த அங்கிளும் உள்ளுக்குள்ள போறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. ஐயோ இதுக்குள்ள வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போல. இது ஒரு வேக்யூம் சேம்பர். ரொம்ப நேரத்துக்கு மூச்சு விட்டு நம்மளால இங்க உயிரோட இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது இங்க இருக்கிற எல்லா கல்லையுமே அந்த ஷிலிதார்களுடைய சிம்பிள் போட்டிருக்கு மக்களே. ஆனா ஒரு கல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வெளியே வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, 2 வால் கேடயத்துக்குள்ள இருக்க மாதிரி. அதே போல இங்க 2 வால் மட்டும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த கல்லை பிரஸ் பண்ணும்போது எதுவுமே ஓபன் ஆக மாட்டேங்குது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா இந்த அங்கிள் வந்துட்டு மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்னும் இல்ல, ஆனா மூச்சு விடதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ இதே போல ஒரு சிம்பிள அங்க இருக்க ஒரு கல்ல பாக்குறாரு. தம்பி நீ சொன்னலையா யூனிட்டி 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ட்ரை பண்ணும் போது தான் கரெக்டா ஒர்க் ஆகும் போல, நீ அதை போயிட்டு அமுக்கு, நான் இதை போயிட்டு அமுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல கல்ல பிடிச்சி அமுக்கும் போது அந்த டோர் ஓபன் ஆகுது. டோர் மட்டும் இல்லாம அங்க இருக்க கல்லும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிட்டு உள்ளுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்காங்க, துணியை சுத்தி வச்சிருக்காங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தா அது ஒரு பாக்ஸ். பாக்ஸுக்கு மேல என்னமோ எழுதிருக்காங்க. இதுல என்ன எழுதிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை படிச்சாதான் இந்த பாக்ஸை ஓபன் பண்ண முடியும். பாக்ஸை ஓபன் பண்ணாதான் உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரிவா முதல்ல நம்ம இங்கிருந்து வெளியே போலாம், வெளியே போயிட்டு இந்த விஷயம்லாம் யோசிக்கலாம். மேல வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா, உன் தம்பியும் வேற இருக்கான், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே போறாங்க. வெளியே போனா பிரபு இந்த இடத்துக்கு வந்துட்டான். கன்னை காமிச்சு மிரட்டி அந்த இதுவை கொடு, அந்த பாக்ஸை என் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரவி பாக்ஸை கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. யோ உன் பொண்டாட்டியை கொலை பண்ண மாதிரியே உன்னையும் கொலை பண்ணிருந்தேன் அப்படின்னா இப்போ நீ எவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு பயங்கரமா காண்டாவது. இவரு வெறியோட ஓடி போயிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவனெல்லாம் மலமாடு கணக்கா இருக்கான். இவரை போட்டு பொலன்னு பொழுக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த அங்கிளும் சேர்ந்துட்டு இவர்கிட்ட பயங்கரமா அடி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கிளும் ஹீரோவும் சேர்ந்துட்டு அவரை அட்டாக் பண்றாங்க. இந்த அங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரபுவை ஒரு கட்டையால குத்தியே கொலை பண்றாரு. அவன் இறந்தே போயிட்டான். அவனை கொலை பண்ணிட்டு ஒரு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளுநர் இந்த பொண்ணை கன் பாயிண்ட்ல பிடிச்சி கீழே கூட்டிட்டு வரான். 1 வருஷமா நான் இங்க ஆளுநரா இருக்கேன், இது வரைக்கும் இந்த இடத்த என்னால கண்டே பிடிக்க முடியல. ஆனா நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்க, அது எனக்கு சேர வேண்டியது, ஒழுங்கா அந்த பாக்ஸை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கண்ணாடிக்காரங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்றாரு. ரவி நீ அந்த மாதிரி மட்டும் பண்ணாத, உன்னுடைய கடமையை நீ செய், அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னும் போது இந்த ஆளுநர் காண்டாயிட்டு கன் எடுத்து அவருடைய வயிற்றிலேயே டப்புன்னு ஷூட் பண்றாரு. இப்போ பிரியல் பயங்கரமா வெறுப்பாயிட்டாங்க. இவன் நல்லவனு பார்த்தா ரொம்ப மோசமானவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பாக்ஸை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போடு, மித்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியல் சிக்னல் கொடுக்கும் போது நம்ம ஹீரோ பாக்ஸை தூக்கி போடுறாரு. ஆளுநர் பாக்ஸை பிடிக்க ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு அட்டாக் பண்ணிட்டு பாக்ஸோட ஓடி வரா. அங்க ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டை போயிட்டு நம்ம ஹீரோ ஓபன் பண்றாரு. இந்த டைம்ல இந்த அங்கிள் ஓடி போயிட்டு அவனை பிடிச்சி அப்படியே தடுக்கிறாரு. நீங்க இங்கிருந்து ஓடி போங்க, நீங்க உங்க கடமையை பண்ணுங்க, நான் என்னுடைய கடமையை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து ஓடி போறாங்க. இவரு வசமா மாட்டிக்கிறாரு. இந்த அங்கிள் இங்கேயே இறந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த 3வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. இந்த அங்கிளை இந்த ஆளுநர் கொலை பண்ணிட்டு பிரபு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அவனும் இறந்து கிடக்குறான். அநியாயமா இவனையும் கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்பவன் போலீஸ்லாம் உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரோ 4 பேரு கன்னோட என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, என்ன கொலை பண்ண வந்தாங்க. அப்போ அந்த கன்னை புடுங்கி அவங்களே ஷூட் பண்ண 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. மிச்ச 2 பேரு தப்பிச்சு வெளியே ஓடி போயிட்டாங்க. சீக்கிரமா போயிட்டு அவங்கள தேடி கண்டுபிடிங்க, கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே மாத்தி போட்டு மேல போறாரு. அந்த பக்கம் தம்பிக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள போனவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் வராங்க. சார் எங்க போனாரு, அந்த கண்ணாடி அங்கிள் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு கதை முடிஞ்சு போச்சு, அவரு நம்ம இறந்துட்டோம், முதல்ல இங்கிருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல இவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் இந்த ஆளுநர் அந்த பூஜை எல்லாம் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு போயிட்டு குரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றாரு. குருநாதா நான் ஆல்மோஸ்ட் அந்த புதையலை நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரமே அந்த புதையலோட வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஹீரோயின் தம்பிக்காரன் 3 பேருமே கிளம்பி ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு போறாங்க. அங்க
அங்க போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது, அண்ணா இங்க பாரு, இந்த புதையலை தேடி கிளம்புற எல்லாரும் ஒன் பை ஒன்னா இறந்துட்டே இருக்காங்க. போனவங்கள அந்த அங்கிள் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் தீக்ஷித் சார் இறந்து போயிட்டாரு, உன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களை மிஸ் பண்ணிட்டு நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. வாங்க இந்த விஷயம்லாம் விட்டுருங்க, நம்ம கிளம்பி யூஎஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரா தம்பி, இந்த புதையலை பாதுகாக்கணும், இந்த புதையலை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. நான் இதோட விட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போனேன் அப்படின்னா இவங்க எல்லாரும் பண்ண தியாகத்துக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். நீ கிளம்பி யூஎஸ் போ, நான் பாத்துக்கிறேன், நான் ஷெலிதார், நான் தான் இந்த வேலையை பார்க்கணும், இதுதான் என் டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது, நீ இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா போவேன்? நான் உன் கூடவே தான் இருப்பேன், நீயும் நானும் சேர்ந்துட்டு நம்ம இந்த புதையலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு எஸ்ஐ, இப்போ வந்துட்டு அண்டர் கவர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு வக்கீலாச்சே, நீ எஸ்ஐயா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நான் எஸ்ஐ ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆளுநர் வந்து என்ன மீட் பண்ணாரு, அண்டர் கவர்ல நீ போனோம், இந்த தீக்ஷித் என்ன பண்றாரு, எங்க போறாரு, என்ன வராரு, யாரை மீட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவரை ஃபாலோ பண்ணி எனக்கு சொல்றதுதான் உன்னுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும்போது, நானும் வேற வழி இல்லாம என்னுடைய வேலையை பார்த்தேன், அவரை ஃபாலோ பண்ணேன், இவரு ரொம்ப நல்லவரு, இவரை பார்த்தா தப்பு பண்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வாட்டி அந்த ஆளுநருக்கு கால் பண்ணி சொன்னேன். இல்ல நான் சொல்ற வேலையை பாரு, அவரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்துட்டு மீட் பண்ணிட்டு போனீங்க, உங்களையும் ஃபாலோ பண்ண சொன்னாங்க, இது வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு ராஜ்பவனுக்குள்ள போனோம் இல்லையா, அது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் இந்த போன்ல தான் கால் பண்ணி சொன்னேன், இது எல்லாமே நான் தெரியாம பண்ணிட்டேன், அந்த ஆள் ஒரு மோசமானவன் அப்படின்ற விஷயம் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதுவுமே யார்ட்டையுமே சொல்ல போறது கிடையாது, உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், நீ என்ன முழுமையா நம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அமைதியா இருக்காரு. சரி ஓகே அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ வந்துட்டு என் கூடவே இரு, நான் உன்னை நம்புறேன், இதுக்கப்புறமாச்சு நம்ம 3 பேரும் உண்மையா அந்த புதையலை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்போ கடைசியா இவங்க ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பாக்ஸை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா மேல ஒரு லெட்டர் போட்டிருக்கும், அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா மட்டும்தான் பாக்ஸை ஓபன் பண்ண முடியும். ஆனா மேல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது ஏதோ ஒரு பழங்காலத்து மொழியில எழுதியிருக்கு போல. முதல்ல இந்த விஷயத்தை கிராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம போயிட்டு பிரதாப் சாரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அவரு யாருன்னு தம்பிக்காரன் கேட்கும் போது, அவரு தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை பத்தி எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிருக்காரு, அவரால கண்டிப்பா இந்த பாக்ஸுக்கு மேல என்ன விஷயம் போட்டிருக்குன்னு படிச்சு இந்த இதுவை கிராக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அது ஒரு பெரிய மாளிகை வீடு மாதிரி இருக்கு மக்களே. இவங்க போயிட்டு அசிஸ்டன்ட் லேடியை மீட் பண்ணி, நாங்க ஒரு ஹிஸ்டரி சேனல் வச்சிருக்கோம், அதுக்கு வந்துட்டு பிரதாப் சாரை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், இன்டர்வியூ எடுத்தா எக்கச்சக்கமான வியூஸ் போகும், அது மூலியமா பிரதாப் சாருக்கும் நிறையவே இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எங்க உங்க சேனலை காமிங்க அப்படின்னு சொல்லும்போது தம்பிக்காரன் சேனலை காமிக்கிறான். அதுல 8000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. என்னையா தம்மா துண்டு ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு இன்டர்வியூன்னு வந்துட்டீங்க, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்க நம்ம ஹீரோ பிரதாப் சாரை பார்த்துட்டாரு. அவரை போயிட்டு நேரா மீட் பண்ணி, உங்க உதவி எனக்கு தேவை, இந்த பாக்ஸை ஓபன் பண்ண நீங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை காமிக்கும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பக்கம் செக்யூரிட்டிலாம் எல்லாரையும் வெளியே கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை வாங்கி பார்க்கும்போது, இது உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நாங்க ஹிஸ்டரியை பத்தி நிறையவே ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு போயிட்டு விளாக்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுவோம், அந்த மாதிரி தான் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு விளாக் எடுத்துட்டே இருக்கும் போது ஒரு கோயிலுக்குள்ள இருந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி யாருக்கிட்ட காது குத்துறீங்க, இந்த பாக்ஸ் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைச்சதா, இந்த பாக்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லாவே தெரியும், சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த புதையல் இருக்கு இல்லையா, அந்த புதையலை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நானும் என்னுடைய டீமும் தேடிக்கிட்டு இருக்கோம், அப்போதான் இந்த பாக்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது, உன்ன மாதிரி எக்கச்சக்கமான பேரை நான் என் வாழ்க்கையில மீட் பண்ணிருக்கேன், அவங்களும் நான் புதையலை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்களால ஒண்ணுமே தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இது ஃபேக் டூப்ளிகேட்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கரெக்ட், இதை எடுத்துக்கிட்டு ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நாங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளுங்க, உண்மையிலேயே புதையல்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா எதுக்காக இத்தனை பேர் கிளம்பி போறாங்க, இத்தனை பேர் இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னுடைய கண்ணாடியை காணும், நான் போயிட்டு கண்ணாடியை தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை வச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு வெளியே வராரு. நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது, இவரு நம்மள நம்ப மாட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை தூக்கி மேல காமிச்சு, இப்பயும் நீங்க நம்பல அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய புதையலை ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மொத்தமா 3 கீ தேவைப்படும்,
காணும், அதுல ஒரு கீ தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இவரு மிரண்டு போயிட்டு பாக்குறாரு. பயபுள்ள பாக்கெட்டுக்குள்ளேயே தான் கண்ணாடியை வச்சிருப்பாரு. கண்ணாடியை எடுத்து அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது உண்மையிலேயே கீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்து போறாரு. விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய மொத்த சொத்துக்களையும் அந்த வைடூரிய அந்த மொத்த ட்ரெஷரியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா கிட்ட அந்த இதுவை சேர்ந்தவங்க ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜா அந்த பொக்கிஷங்களை பாதுகாத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேக்குறான். ஒரு நாள் ஒரு வயசானவரும் ஒரு சின்ன பையனும் வந்துட்டு இந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை மீட் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னா அந்த வயசானவரு ராஜகுரு, அந்த சின்ன பையன் விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய கடைசி வாரிசு. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி இதுக்கப்புறமும் எங்களால இந்த பொக்கிஷத்தெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்க முடியாது, நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களால மட்டும்தான் இந்த பொக்கிஷங்களை பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல. ஆமா, அதுதான் நான் எதுக்குன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஹிந்துவி சாம்ராஜ்யத்தை நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸுக்கு மேல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்துட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜா வாழ்ந்த காலத்துல அப்போ பயன்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான லாங்குவேஜா மக்களே, அதையும் வந்துட்டு மொழிபெயர்த்து ஒரு புக்கா வச்சிருக்காரு. அந்த புக்கை வச்சுட்டு இதை படிச்சு பார்க்கும்போது இது வந்துட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய பர்த் டேட் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அந்த டேட் தான் பாஸ்வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறாங்க. போட்டு பார்த்தா ஓபனே ஆகல. ஆக்சுவலா மேபி இது வந்துட்டு தலைகீழா போட்டு பார்த்தா என்ன, தலைகீழா போட்டு பார்த்தா ஓபன் ஆகுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தலைகீழா போட்டா ஓபன் ஆகுது. உள்ளுக்குள்ள ஒரு வாழை பாக்குறாங்க. இந்த வாழை பார்த்து பிரதாப் அப்படியே வியந்து போறாரு. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் எக்கச்சக்கமான இதே போல டூப்ளிகேட்ஸை பார்த்திருக்கேன். ஆனா முதல் முறையா சத்ரபதி சிவாஜி மகாராஜா யூஸ் பண்ண உண்மையான வாழை நான் கண்ணால பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. உள்ளுக்குள்ள துணி மாதிரி இருக்கு. அந்த துணியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சாமிகளுடைய ஓவியம் மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே போல ஒரு விஷயத்த நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு புக் எடுக்கிறாரு. அந்த புக்லயுமே இதே போல கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாரு. கர்நாடகால ஒரு புராதனமான சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில்ல இதே போல கல்வெட்டுகளை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இந்த விஷயம்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கிளம்பி அந்த கர்நாடகால இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அசிஸ்டன்ட் ஓடி வராங்க. கேட்டு வாசல்ல போலீஸ் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனது போலீஸா, அவங்களுக்கு நம்ம இங்க இருக்கோம் அப்படின்ற விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய புழக்கிறாங்க. ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, உங்களை நம்பாம நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க வர சொன்னேன் அப்படின்னும் போது இப்ப கூட எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இப்போ உங்க மேல எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. என்னுடைய வாழ்நாள் கனவே சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த அரியணையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான். ஒரு உண்மையான சிலிதாரால மட்டும்தான் என்ன அந்த அரியணை கிட்ட கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த மனுஷன் ஒரு ஹெலிகாப்டரையே பார்க் பண்ணி வச்சிருக்காரு. மக்களே எல்லாரும் ஹெலிகாப்டர்ல ஏறுங்க, நம்ம கிளம்பி கர்நாடகா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் பார்த்துட்டு உடனே இந்த ஹெலிகாப்டரை ஃபாலோ பண்ணுங்க, இந்த ஹெலிகாப்டர் எங்க போயிட்டு தரையிறங்குது அப்படின்ற விஷயத்த ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் டீமும் கிளம்பி கர்நாடகால இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு பார்க்கும்போது கோவிலுடைய சுவர்கள்ல இவங்க அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு துணியில ஒரு சாமிகளுடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே இங்க கல்வெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது எல்லாமே விஷ்ணுவுடைய பல அவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது என்ன மீன் பண்ணு நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த துணியை தூக்கி ஹீரோ பார்க்கும்போது அதுல பின்னாடி பக்கமா வெளியே பார்த்தா தெரியாத மாதிரி ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதுவும் தலைகீழா இருக்கு. இதுல எதுக்காக சிவலிங்கத்தை தலைகீழா வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. ஆனா இதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியல. நம்ம ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல. அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் பிரதாப் சார் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த குளத்துக்கு அந்த பக்கம் ஒரு சிவன் கோவில் இருக்கு. மேபி அந்த கோவிலை மீன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. அந்த கோவில் வந்துட்டு தண்ணியில வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைகீழா தெரியுது. இத நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிவலிங்கத்தை ஏன் இந்த துணியில தலைகீழா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா தண்ணியில எந்த விஷயத்த பார்த்தாலும் தலைகீழா தெரியும் இல்லையா. அங்க பாருங்க அந்த கோவிலுடைய அந்த பிரதிபிம்பம் கூட தலைகீழா தெரியுது. நம்ம அந்த கோவிலுக்கு போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த கோவிலுக்கு போறாங்க. அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது கோவிலே கொஞ்சம் பாழடைஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லாம சிவலிங்கத்துக்கு யாருமே அபிஷேகமோ ஆராதனையோ பண்ண மாதிரியே தெரியல. அப்படியே அமைதியா இருக்கு. எந்த சிவன் கோவிலையும் முக்கியமா எந்த சிவலிங்கத்தையும் அபிஷேகம் பண்ணாம தண்ணி கூட ஊத்தாம அப்படியே விட்டு வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா இங்க என்னமோ இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது அங்க தண்ணி போற வழி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி போற
வழியை கூட எதையோ வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அங்க இருந்து எடுத்து பார்க்கும்போது அது சிலேதார்களுடைய அந்த சிம்பிள் மாதிரி தெரியுது. அந்த பக்கம் ஓட்டையிலையுமே ஏதோ அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே போயிட்டு அந்த ஓட்டைக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு சங்கு மக்களே. ஆனா சங்குனா சாதாரண சங்கு மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மெட்டலால பார்க்க லைட்டா தங்கம் மாதிரி தெரியுது. தங்கத்துல சங்கு செஞ்சு வச்சிருக்காங்க போல. இப்போ அந்த சங்குக்கு மேல ஏதோ எழுதி வச்சிருக்காங்க, என்னன்னு இவங்களால படிக்க முடியல. அதை கூகுள்ல போட்டு பார்க்கும்போது இது எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போகும், அந்த மாதிரி விடுகதை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க பக்கத்துல இன்னொரு கோவில், அதுக்கப்புறம் கோட்டை மாதிரி இருக்கான். நம்ம அங்க போயிட்டு பார்க்கலாம், அங்க போனா கண்டிப்பா ஏதாவது தகவல் கிடைக்க இல்ல நமக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது போற வழியில பிரதாப் சார் நடக்க முடியாம எனக்கு வயசாயிடுச்சுப்பா, இவ்வளவு வேகமாலாம் நடந்து வர முடியாது, நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. இப்ப அப்படி இவங்க 3 பேர் மட்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு குகையை தேடி போயிட்டு இருக்காங்க மக்களே. பக்கத்துல நிறையவே குகை இருக்கு. அங்க பக்கத்திலேயே கோட்டை மாதிரி என்னமோ கட்டி வச்சிருப்பாங்களாம். இவங்க போக வேண்டியது கோட்டை கிடையாது, கேவ் நம்பர் 3 குகை நம்பர் 3க்கு போனோமா. இங்க இருந்து போயிட்டே இருக்கும்போது அப்போ ஆளுநரை பாக்குறாங்க. ஆளுநர் ஆட்களோட கன்னோட வந்திருக்கான். அவனை பார்த்துட்டு பயந்து ஓடும்போது அவனுடைய ஆட்கள் சுத்தி வளைக்கிறாங்க, கன் பாயிண்ட்ல புடிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய தம்பியை பிடிச்சி கண்ணுல கத்திய வச்சு நீ மட்டும் எல்லா உண்மையும் சொல்ல அப்படின்னா உன் தம்பியுடைய கண்ணுக்குள்ள இந்த கத்தி இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நான் கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கோம், அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்னா பக்கத்துல கேவ் நம்பர் 3க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அங்க போனாதான் நம்ம எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும், என்ன ஆகுதுன்னு பார்க்க முடியும் அப்படின்னும் போது சரி ஓகே வாங்க போலாம், நீ தான் எனக்கு அந்த புதையலை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்ல அப்படின்னா 3 பேரையும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நம்ம ஹீரோ கிளம்பி அந்த கேவ் நம்பர் 3க்கு போறாரு. எல்லாருமே போறாங்க. அந்த கேவ்ல ஒரு சாமியுடைய சிலையை அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த சாமியுடைய கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சங்கு இருக்கு. அந்த சங்கு தனியா கையோட கரண்டுட்டு வருது. அந்த சங்க கலட்டி ஓரமா வச்சுட்டு இவர் ஒரு சங்க கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த சங்க இங்க வைக்கும் போது கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. உள்ளுக்குள்ள பார்த்தா இன்னொரு டோர் இருக்கு. இந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள பொக்கிஷம் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, யாவ் இங்க கதவு மட்டும்தான் இருக்கு, உள்ள பொக்கிஷம் இருக்கா இல்லனா அங்க இருந்து வேற இடத்துக்கு போக மேப் இருக்கான்லாம் தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த இரும்பு கதவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வால் உள்ளுக்குள்ள போற மாதிரி ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருக்கு. நம்ம ஒரு வாளை கொண்டு வந்தோம் இல்லையா, சத்ரபதி சிவாஜி மகாராஜா யூஸ் பண்ணப்பட்ட வால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி இந்த ஓட்டைக்குள்ள விடும்போது கதவு ஓபன் ஆகுது. உள்ளுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான தங்க வைர வைடூரிய நகைகள்லாம் இருக்கு. செம்மையா இருக்கு மக்களே. சும்மா அந்த ரூம் முழுக்கவே தங்கத்தை கொட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்து ஆளுநர் அப்படியே வாயை புலக்கிறாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய முன்னோர்கள் மறைச்சு வச்ச இந்த தங்கத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடாரு. ஆட்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த தங்கத்தை பார்த்து வாயை புலக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே கிடையாது. கண்டிப்பா சிலிதார்கள் பாதுகாத்து வச்சிருந்த புதையல் இது கிடையாது, வேற ஏதோ ஒரு புதையல் இருக்கு, அது என்ன புதையல்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோடைய தம்பியும் கேக்குறாங்க, இது புதையல் கிடையாது அப்படின்னா வேற எந்த புதையல் இருக்கு, அது என்ன புதையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா சத்ரபதி சிவாஜி மகாராஜா பதவி ஏத்துக்கிட்ட அந்த அரியணை தான் உண்மையான புதையல்னு நினைக்கிறேன், இங்க அரியணை இல்ல அப்படின்னா வேற எங்கேயோ அந்த அரியணையை பாதுகாத்து வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேயே ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த வாழை அங்க வைக்கிற மாதிரி ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்குள்ள நம்ம ஹீரோ வாழை வைக்கிறாரு. இப்போ கீழ இருந்து ஒரு லாக் மாதிரி ஓபன் ஆகுது. உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஒரு கீ மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இவங்க தேடிக்கிட்டு இருந்த 3வது கீ இதுதான் மக்களே. ஒரு கீ வந்துட்டு நம்ம ஹீரோடைய அப்பா வச்சிருந்திருப்பாரு, 2வது கீ அந்த டெட்ஜோடைய ரூம்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, 3வது கீ இங்க இருக்கு. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா கையில ஒரு கீ இருந்துச்சு பாத்தீங்களா, அது எங்க போச்சு அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆளுநர் தான் அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த கீ எடுத்து வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆள் கிட்ட போயிட்டு எங்க அந்த 3வது கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த கீயை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க, நான் வந்துட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய கடைசி வாரிசு, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லி கடுப்பா கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ண பார்க்கும்போது அங்க வந்த பிரதாப் இந்த ஆளை ஷூட் பண்ணி ஹீரோவை காப்பாத்துறாரு. ஆளுநர் கீழே விழுந்து மண்டைய போட்டாரு, இறந்தே போயிட்டாரு. இந்த விஷயத்த பார்த்துட்டு அந்த ஆட்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை கொண்டு வந்து காமிக்கிறாரு. பாக்ஸுக்கு மேல என்னமோ போட்டிருக்கு, இது வந்துட்டு விடுகதை மாதிரி போட்டிருக்கு. இதை படிச்சு பார்த்த பிரதாப் ஆக்சுவலா இதுல வந்துட்டு ராய்கட் கோட்டையை தான் மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த அரியணை வந்துட்டு
அங்கதான் இருக்கு போல, நம்ம கிளம்பி அங்க போனோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இந்த இடத்தை கண்டுபிடிச்சு போலீஸ் படையே வந்துட்டாங்க, இதுக்குள்ளதான் வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க முதல்ல கிளம்பி போங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு போலீஸ பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியலும் ஹீரோவுடைய தம்பியும் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பிரதாப்பும் அங்க ஓடி போறாங்க. போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த ரவுடி பசங்களை கைது பண்றாங்க. அந்த இவங்களையும் பிடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது எக்கச்சக்கமான அந்த நகைகள்லாம் இருக்கு, தங்க வைர வைடூரிய நகைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்த்து வாய புழக்கிறாங்க. இதை தாண்டி அங்க அந்த ஆளுநர் இறந்து கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பிரியலையும் அதுக்கப்புறம் ஹீரோவுடைய தம்பியும் உட்கார வச்சு போலீஸ் விசாரிக்கும் போது இவங்க நடந்த உண்மையெல்லாம் சொன்னா போலீஸ் நம்பவே மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அதுக்கப்புறம் அந்த பிரசாதையும் காமிக்கிறாங்க. இவங்க ராய்கட் கோட்டையை போயிட்டு அந்த விடுகதையில ஒரு ரூமை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ரூம்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. இது வரைக்கும் இந்த ரூம்க்கு நான் எக்கச்சக்கமான வாட்டி வந்திருக்கேன். இந்த ரூம் வழியா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த அரியணையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க 3ஆம் பிறை வடிவத்துல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு அதை அமுக்குறாரு. அந்த 3ஆம் பிறை வடிவத்தை அமுக்குனவனே ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த டோர் வழியா உள்ளுக்குள்ள போறாங்க. அது 2-3 வழியா பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. நம்ம இந்த வழியா போலாமா இல்ல அந்த வழியா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அங்க மறுபடியும் 3ஆம் பிறை வடிவத்துல ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு குகை மூலமா அப்படியே கீழே நோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்படி போய் கடைசியா அந்த மெயின் டோரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மெயின் டோரை தாண்டணும் அப்படின்னா நமக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அரியணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கீயை கொண்டு வந்தாரு பாத்தீங்களா. அந்த கீயை இங்க மாட்டிட்டு நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டோம், எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனாலும் அந்த இன்னொரு கீயை மட்டும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல டக்குன்னு பிரதாப் நம்ம ஹீரோவை ஷூட் பண்றாரு. அட பாவி, என்ன ஏன்டா ஷூட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த 3வது கீ இருக்கு. அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பா வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த கீ வந்துட்டு இவரு கையில இருக்கு. உன்னுடைய அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன், உன்னுடைய அப்பாவை மட்டும் இல்லாம நீதிபதி தீட்சித்தையும் நான் தான் கொலை பண்ணேன், அப்புறம் அந்த ஆளுநர் இருக்கான் இல்லையா, அவனை நான் தான் ஆளுநரி ஆக்குனேன், அது மட்டும் இல்லாம லைட்டா ஒரு சின்ன கதையை மட்டும் சொன்னேன், அந்த கதையை வச்சுக்கிட்டு நான் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோடைய கடைசி வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினைச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சான். இப்போ அவன் கதையும் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கடைசியா அரியணைய அடைய போறேன் அப்படின்னும் போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு ராயரியோடைய கடைசி வாரிசா, அதாவது இந்த ராய்கட் கோட்டைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த கோட்டைய இந்த ராயரி அப்படின்ற வம்சம் தான் ஆண்டிருக்காங்க. அந்த டைம்ல தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய ஆட்கள் இங்க வந்துட்டு இந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க. போர் பண்ணி வின் பண்ணி இந்த ராய்கட் கோட்டைய அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜா அநியாயமா எங்களை தோக்கடிச்சு இந்த இடத்தை அவரு ஆட்டைய போட்டாரு, அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வம்சத்தை சேர்ந்த நிறைய பேரு அந்த அரியணையை தேடி அலைஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமான நபரும் இப்போ கடைசியா இருக்கிற நபரும் இவர் தானா. இவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் லட்சியம் எல்லாமே சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுடைய அந்த அரியணையை கண்டுபிடிச்சு அதை அசிங்கப்படுத்தணும், மொத்தமா நாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கடைசியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் அந்த அரியணையை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணும்போது அந்த கீ அப்படியே சுத்தி சுழல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல திடீர்னு நிலநடுக்கம் வந்த மாதிரி கற்களும் பாறைகளும் கீழே ஒழுக ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம தண்ணியும் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த டோருக்கு மொத்தமா 3 கீ இருக்கு. 3 கீயும் இன்சர்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும். 3வது கீ வேற எங்கேயும் கிடையாது, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. இப்ப அந்த கீயை பிரதாப் புடுங்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கும் பிரதாப்க்கும் சம சண்டை. நம்ம ஹீரோ அசால்ட்டா அவர் அடிச்சு தள்ளி விட்டு அந்த கீயை கொண்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணி கதவை ஓபன் பண்றாரு. இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல இருந்து நிறைய கற்களும் பாறைகளும் அந்த நபருக்கு மேல விழுந்து அவரு ஸ்பாட் அவுட். இப்ப நம்ம ஹீரோ அந்த உண்மையான புதையலான இந்த அரியணையை கண்டுபிடிச்சிட்டாரு. இத பார்த்த ஹீரோக்கு ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு. என்னுடைய முன்னோர்கள் எப்படி இந்த அரியணையை பாதுகாத்தாங்களோ அதே போல ஒரு ஷிலிதாரா நானும் இந்த அரியணையை பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சதா? இந்த டைப்பான சீரீஸ் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூவி சீரீஸ் இருக்கு மக்களே, உங்களுக்கு பிடிச்சா அதையும் நான் கொண்டு வரேன். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.